நரகத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்தில் வரணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்ல. கெட்டு போகக்கூடாது. ஒருவனையும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க பிரசங்கம். இதுக்கு தான் பிரசங்கியார் தேவை, ஒரு ஊழியக்காரன் தேவை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த காலத்தில் சொன்னாங்க பாரு, ஒரு ஊழியக்காரன் இல்லை அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ற பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் என் வாழ்க்கையை என்ன பண்ண போகுது, மாற்றி அமைக்க போகுது. தேவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் எனக்கு என்ன பண்ண போகுது, உதவி செய்ய போகிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து படிங்க ஒரு நிமிஷம். மூணாம் அதிகாரம் 3ஆம் வசனம். இருந்தோம் முற்காலத்தில், பிஃபோர் இந்த இயேசுவை அறிவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய பேருக்கு கண்ணாடியில் கொஞ்சம் முகத்தை பாருங்கள். ஏற்கனவே இந்த முகத்தை பாருங்கள், இப்போ இருக்கிற முகத்தை பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட முகம் பாருங்கள் எவ்வளோ கலையாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட முகம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. முன்னாடி கடவுளை அறியாதது அந்த ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள், அப்படியே இருள் அடைஞ்சிருக்கும், ஒரு கலையும் இருக்காது. ஆனால் இப்போ கோயிலுக்கு வந்து ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டனோ உன் முகம் என்ன பண்ணுது, ஒரு கலை. உன் முகத்தில் ஒரு பேத்தாஸ் வந்துக்குது. என்ன வந்துக்குது, ஒரு ஒளி என்ன பண்ணுது வந்துக்குது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள ஒரு ஒளி வந்துடுச்சு. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி நீ வேற நிறைய பேருக்கு தெரியும், ஐயோ நான் முன்னாடி கோயிலுக்கு போகிறது முன்னாடி எப்படி எப்படியே இருந்தேன்ப்பா, இப்போ எவ்வளோ நான் மாறிக்கிறேன். நான் எவ்வளோ மாறிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. சும்மா கை இது கை தூக்குங்க. மாறி இருக்கிறீங்களா? இந்த மாற்றம் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்ல. அவளே சொல்றா பார், நான் மாற்றி இருக்கிறேன்னு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்னாடி இப்படி இருந்தோம். 4ஆம் வசனம் படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது பாருங்க, நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனுடைய தயவையும் மனுஷர் மேலும் தேவனுடைய அன்பு என்ன பண்ணுது, தேவனுடைய தயவும் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்ன பண்ணுதுங்க, பிரசன்னமாகி இருக்கிறது. சொல்லுங்க, என்ன பண்ணுதுங்க? தேவனுடைய கிருபையும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை, மனுஷர் மேல தேவனுடைய அன்பு என்ன பண்ணுது, பிரசன்னமாகி இருக்கிறது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் செஞ்சதை இப்போ நம்ம பேசும்போது நான் சொல்றேன், அந்த கிருபையும் அந்த அன்பும் இப்போது பிரசன்னமாகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ற, கல்வாரியின் அன்பை எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்களோ அங்கெல்லாம் ஜனங்களை நான் என் பக்கமா இழுத்து கொள்ளுவேன். ஏன்னா அந்த பிரசன்னம் இன்றைக்கு நம்ம மூடும். தேவ அன்பும் கிருபையும் பிரசன்னமாகும். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? பிரசன்னம். ஆவிக்குரிய காரியம் அது, மனுஷிகமான காரியம் இல்லை, மாம்சிகமான காரியம் இல்லை. தேவனுடைய அன்பும் இரட்சகரின் பிரசன்னம் என்ன பண்ணுது, ஆகும். கவனிங்க சிறு பிள்ளைகளா, கவனிங்க. சொல்லுங்க, வாசிங்க. நாம் செய்த நீதின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நான் செஞ்ச நல்லது நிமித்தமா என்னை ரட்சிக்கல அவரு, தமது இரக்கத்தின்படியே, நமது இரக்கத்தின்படியும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். சொல்றாரு, எப்பா நீ எதுவும் நல்லவனாகும், நீ எதுவும் ஒழுக்கம் உள்ளவனாகும், எதுவும் 4 பேருக்கு சாப்பாடு போட்டதுனாலும், ஒரு 10 பேருக்கு என்னது பிச்சை போட்டதுனாலையும், நீ 4 பேருக்கு நல்லது செஞ்சதுனாலும் நான் உன்னை ரட்சிக்கல, உன் நீதியின் கிரியினால ரட்சிக்கல. அவர் என்ன சொல்றாரு, தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கிலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, ரட்சித்துட்டார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க.
இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டது சீஷர்கள் பிரசங்கம் பண்ணதுனால ரட்சிக்கப்பட்டீங்களா, இங்க இயேசு கிறிஸ்து சொல்லினால ரட்சிக்கப்பட்டீங்களா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் இப்பயும் கடந்து வருது. அந்த பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் இப்பயும் கடந்து வருது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய இரக்கமும் இப்பவும் என்ன பண்ணுது? கடந்து வருது. எப்படி கடந்து வருது? பிரசங்கம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த காரியத்தை எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, வார்த்தையா இருக்கிற தேவன் ஆவியா இறங்குவார். ஆவியா இருக்கிற தேவன் வார்த்தையாய் வெளிப்படுவார். விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்ற தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. சார், அநீதிமானா இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க. நான் எப்படிலாம் முற்காலத்தில் இருந்தேன் சொல்லுங்க. முற்காலத்தில் நான் எப்படிலாம் கிமுல நான் எப்படி இருந்தேன். இப்போ கிறிஸ்து எனக்குள்ள பிறந்துட்டாரு. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். சொல்லுங்க, தேவ கிருபையினால நான் என்ன பண்ணிட்டேன்? பாவியா இருந்தேன், நீதிமானா மாறிட்டேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் என்னை ரட்சித்துட்டாரு. மறு ஜென்மம் வரைக்கும் ரட்சிக்கிறார். இந்த ஜென்மம் மண்டலங்க, இது முடிச்சிட்டு அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து என்னை ரட்சித்துட்டார். அதனால தான் நம்ம ஆவி ஒரு நாள் நரகத்துக்கு போகவே போகாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. மறு ஜென்மம் முழுக்கும் நம்ம ரட்சித்து புதிதாக்கிட்டாரு. அது தமது கிருபையினாலே நீதிமான்கள்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கைக்கு சுதந்திரத்துக்கு தக்கதாக. சொல்லுங்க, சுதந்திரத்துக்கு தக்கதாக. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்திய ஜீவனை இப்போ என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நித்திய ஜீவனை என்ன பண்றோம்? நம்ம பிரசங்கத்தினாலே, இயேசுவை அறிகிற அறிவினாலே, விசுவாசத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் என்ன பண்ணாரு? சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த பொழிந்தருளினார் கொடுத்துக்கிறது இப்போத சொல்றது. இட்ஸ் அ பிரசன்ட் நவ். அன்றைக்கு நடந்தத பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த இரட்சகருடைய என்னதுங்க பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் நம்ம மேல என்ன பண்றாரு? பொழிந்தருளுகிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தையின் மூலம் எப்படி இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் என்ன பண்றாரு? எங்க சொல்ல, எங்க வார்த்தை உண்டோ அங்க ஆவியானவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றாரு? தமது வார்த்தையை எப்போதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. சொல்றாரு, தேவன் தமது குமாரனுக்கு அளவில்லாமல் ஆவியை தந்திருக்கிறார். அதனால அவர் வார்த்தையை என்ன பண்றாரு? பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வார்த்தையும் ஆவியானவரும் மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாங்க? நம்ம மத்தியில மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க பிரசங்கத்தினால. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திரும்ப சொல்றாரு பாத்தீங்களா? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை பக்கத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நல்ல காரியத்தை செய்யணும், நல்ல கிரியை செய்யணும். நீ எப்படியா உன்னை நான் மாறிட்டேன்னு சொல்லுறது? உன் கிரியை தான் உன்னை வெளிப்படுத்தும், உன் செயல் தான் உன்னை வெளிப்படுத்தும். கவனி, உன் வார்த்தை தான் உன்னை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்ற? நான் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திருப்பி என்ன சொல்றாரு? தீத்துக்கு தான் சொல்றாரு, இவைகளை குறித்து நீ திட்டமா என்ன பண்ணுப்பா? போதிக்கணும். நீ போதிக்காம இவங்களை வாழ்க்கையில விசுவாசமும் விசுவாசத்தின் கிரியையும் என்ன பண்ணாது? வெளியவே. இயேசு செஞ்சு முடிச்சிருந்தாலும் செஞ்சு முடிச்சது இவன் வாழ்க்கையில் எப்படி வரும்? போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கும் இந்த வார்த்தை பலிக்கும், இன்றைக்கும் பலிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை மாறாது. கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க.
போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு என்ன பண்ணுதுங்க? பிரயோஜனமா இருக்கிறது. எதுங்க நன்மை? இந்த இப்படி வசனத்தை கேட்கறது நன்மை, மனுஷருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ப்ராஃபிட்டபிளா இருக்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நான் சொல்றேன், இந்த வசனம் நீ கேட்க கேட்க இந்த வார்த்தை உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும், உன்னை மறுரூபப்படுத்திட்டோம், உன் மனதை மறுரூபமாக்கும். இந்த வார்த்தையின்படியே உன்னை சிந்திக்க ஆரம்பிக்கும், இந்த வார்த்தையின்படி உன்னை யோசிக்க ஆரம்பிக்கும், இந்த வார்த்தையின்படி சிந்திக்க ஆரம்பிக்கும், உன்னை மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லு. உன்னால என்ன பண்ண முடியாது? பழையபடி உன்னால என்ன பண்ண முடியாது? அந்த இழிவான இடத்துக்கு உன்னால செல்லவே முடியாது. ஏன்? இந்த வார்த்தை பிரசங்க கேட்க கேட்க கேட்க. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே போய் 40 நாள் அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டுனே இருக்கிறான் பாருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா அவன் முகம் வந்து பிரகாசம் ஆயிடுச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், பிரசங்கத்தை கேட்க கேட்க உன்னை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும், மறுரூபமாக்கிடும், புதிதாக்கிடும், புதிய மனுஷனா மாத்திடும். இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசன்னம் அந்த வார்த்தை வாழ்க்கையை மாத்திடும். இயேசு பாருங்க, பிதாவிட்ட பேசிட்டு இறங்கி வர்றாரு. எந்த மண்ணாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய முகமும் அவருடைய உடையும் என்ன பண்ணுது? பளிச்சுன்னு இருக்குது. நான் சொல்றேன், பிரசங்கத்தை கேட்க 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 வாழ்க்கை வெளிச்சமா மாறிடுங்க. தேவனுடைய நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி கேட்குறியோ அப்படியே வெளிப்படும். வேதம் சொல்ல அந்தந்த வார்த்தையின்படி அது பிறப்பிக்க கடவுதனர். வேத வசனமும் இந்த பிரசங்கிறது வந்து ஒரு விதை மாதிரி. எந்த விதை உனக்குள்ள போதோ அது 30, 60, 100 விளையும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால பிரசங்கியாரையும் சரி, அது தெரியும், எனக்கு தெரியாத பிரசங்கம் தெரிய மாட்டேதா, நானும் தான் பிரசங்கம் பண்ணுவேன், இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண விட்றேன் நான். ஆனால் இந்த இடத்துக்கு வருது அழைக்கப்பட்டால் தான் வர முடியும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டால் தான் வர முடியும், அபிஷேகிக்கப்பட்டால் தான் வர முடியும், கிருபை பாரம் இருந்தால் தான் வர முடியும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு பெரிய கிரயத்தை கொடுக்கணும், பெரிய கிரயத்தை கொடுக்கணும், வாழ்நாளெல்லாம் கிரயத்தை கொடுக்கணும். நான் சொல்கிறேன், அந்த கிரயத்தை கொடுக்குறவங்க தான் ஊழியம் செய்ய வரணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கிரயத்தை கொடுக்குறவங்க தான் என்ன பண்ண? ஊழியத்தை செய்ய வரணும். நம்முடைய ஜீவனை ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிற நித்திய ஜீவ காலமா என்ன பண்ணுவான்? காத்துக்கொள்வான். ஒரு பெரிய பாரம். ஐயோ ஜனங்க அழிந்து போறாங்களே, ஐயோ ஜனங்க நாசமா போறாங்களே, இயேசு அறியாத நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்களே, இவர்களெல்லாம் சுவிசேஷத்தை கேட்க வேண்டுமே, இவர்களெல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவு வர வேண்டுமே என்று சொல்லி ஒரு பாரம் வேணும். அந்த பாரத்தின் மிகுதியினால கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு? தமது வார்த்தை அவர்கள் உள்ளத்தை போடுறாரு. ஆமென். வேதத்தில் தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான், எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க பாடத்தை. அழுமூஞ்சி தீர்க்கதரிசி. யாருங்க அவன்? யாருங்க அழுமூஞ்சி தீர்க்கதரிசி? யாரு? எரோமியா. புலம்பிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் எழுதினான், புலம்பல். எப்போதும் அழுதுன்னு இருப்பான். ஆண்டவரே, இந்த ஜனங்க மாற மாட்டாங்களா? இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்களா? ஆண்டவர் நான் சொல்றேன், நீ போய் பேசு, நீ போய் பேசு, நீ பேசு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. புலம்பி அழுது கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஜனங்களுடைய பாடுகளையும் ஜனங்களுடைய கஷ்டங்களையும் பார்க்கும்போது உள்ளத்துல ஒரு பாரம் வரணும், உள்ளத்து குத்தப்படணும். ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமே, இந்த ஜனங்கள் மாற வேண்டுமே என்று சொல்லி உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? முதல்ல ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் இயேசுவை குறித்து சொல்லு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் உண்மையான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், பிரசங்கமும் பிரசங்கியாரும் இல்லைன்னா தேவ கிருபையினால இந்த வார்த்தை போகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பாருங்க இவ்வளோ செலவு. பரவாயில்ல, எவ்வளோ கரண்ட் பில் ஆனாலும் பார்த்துக்கலாம். நல்லா நீங்கள் அப்படியே வெயில் காலத்துல நல்லா அருமையாக வந்து உட்காந்து கேட்டு போகணும். இந்த பிரசங்கம் உள்ளத்தில் நிற்கணும். கொஞ்ச நாள் வேர்த்து கொட்டிச்சு. இதெல்லாம் பல கனவுகள். காசு பார்க்காது, பொருள் பார்க்காது. ஏன் தேவ திட்டம் தான் நிறைவேறணும். நீயும் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது.
அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போனான், அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டான், அந்த ஆத்துமா மனம் திரும்பினான், அந்த ஆத்துமா புதிதாகனா, தேவனுக்கு அதுக்குன்னு எவ்வளோ கோடி கோடி காசு வச்சாலும் அதுக்கு நிறையாகவே ஆகாது. நீயும் நானும் தேவனுடைய பார்வையில் ரொம்ப பெருசுங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அவர், அவ்வளோ பெரிய கிரயத்தை கொடுக்குறார், தம் குமாரனையே கிரயத்தை கொடுக்குறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, இன்றைக்கு இந்த வேத புத்தகம் ரொம்ப அவசியம். இதை குறித்து பிரசங்கம் ரொம்ப அவசியம். இதை பிரசங்கிக்க ரொம்ப அவசியம். இது நீங்கள நானும் கேட்க வேண்டியது அவசியம். இது கேட்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ண போது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். இது கேட்கலன்னா அன்லெஸ் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியாது, சந்திக்கவே முடியாது. நான் தேவனே நீங்கள் இருங்க, பேசுறதை நிறுத்துங்கன்ற மாதிரி. தேவனை பார்த்து என்ன சொல்கிறது, நீங்கள் பேசுறது நிறுத்துங்க, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், போ அப்புறம்ப்பா என் டைம் இல்லைன்ற மாதிரி. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்க பீடத்தின் மூலமாய் வருகிறது. அதை உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, விரும்பி கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பயனை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுங்க, ஜென்ஸ் அண்ட் லேடிஸில் எழுந்து நின்று அங்கேயே ஜெபம் பண்ணுங்க.